ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான எறா தொக்கு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம முதல்ல தேவையான பொருட்களை பார்க்கலாம். 1/2 கிலோ எறாவை உரித்து கழுவி வச்சுருக்கேன். 3 வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி, பூண்டு. வெங்காயத்தை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி அதையும் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை. இப்போ இஞ்சி பூண்டை நம்ம ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் கடாயை வச்சுக்கலாம். தேவையான அளவு எண்ணெயை ஊற்றுங்க. அதில் எண்ணெயை ஊற்றிட்டு அதில் எண்ணெய் சூடானதும் கடுகை போடுங்க. கடுகு பொரிஞ்சதும் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் போடுங்க. கூடவே கருவேப்பிலையும் அதில் போடுங்க. வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. அது பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கணும். நல்லா அதோட கலர் மாறணும், பொன்னிறமாக ஆகணும். அது இப்போ பொன்னிறமாக ஆனதும் தக்காளியை போடுங்க. தக்காளியும் நல்லா வதக்கணும். தக்காளியை நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டால பேஸ்ட் எடுத்து போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். நல்லா இப்போ அதோட பச்சை வாசனை போயிடுச்சு. அதை வதக்கி முடித்ததும் இப்போ நம்ம அதுக்கு தேவையான மசாலா பொருட்களை சேர்க்கலாம். மிளகாய்த்தூள் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதை நல்லா கிளறிக்கலாம். அதையும் கொஞ்ச நேரம் வதக்கலாம். இப்போ நம்ம கழுவி வச்சிருக்கிற எறாவை அதில் எடுத்து போடலாம். எறாவையும் நல்லா வதக்குங்க. எறாவை நல்லா வதக்கிட்டு அதுலேருந்து தண்ணி வரும். அதனால் இப்போ தண்ணி ஊற்றாதீங்க. கொஞ்சம் நேரம் வதக்குங்க. இப்போ கொஞ்சம் நேரம் வதக்கி முடிச்சுட்டு தண்ணி ஊற்றணும். கொஞ்சமாக ஊற்றுங்க. ஏன்னா எறாவிலேயே தண்ணி நிறைய வந்திருக்கும். அதனால் கொஞ்சமாக ஊற்றுங்க. எறா அதுலேயே வெந்துட்டு இருக்கும். இப்போ அந்த மசாலா பொருட்களோட வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்குங்க. இப்போ அது தொக்கு பதத்துக்கு வந்துச்சு. கடைசியாக இப்போ நம்ம மிளகு பொடியை போடணும். அதில் போட்டுட்டு நல்லா கிளறுங்க. மிளகு தூளை போட்டுட்டு நல்லா கிளறிட்டு கடைசியாக கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. இப்போ நம்மளுக்கு டேஸ்டியான எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.